நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது கூடவே இன்னும் நிறைய தில்லுமுள்ளையான விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா உயிருக்கு போகிறான்னு இருக்க இந்த சமயத்தில் நம்ம மல்லி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனதோட மட்டும் இல்லாமல் போய் டாக்டர் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. யார் அழைச்சிட்டு வந்தாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிட்டு அது வரை சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காம ஏன் அந்த மல்லி முட்டாள்தனமாக இந்த அளவுக்கு சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் இளம்பதான் செய்யுது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் அப்படியே காத்து வாக்கில் போகுது. விஜய் கேட்ட உடனே விஜய் சமக்கம் வேற ஒரு பக்கம், என்னடா என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தள்ளப்பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் இந்த கதிரேசம் மறுபக்கம் ரஞ்சிதம் இவங்களாம் உஸ்பேத்தினே இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்கூடாது, நம்ம பக்கம் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்காம சைலண்டாக அமைதியாக தான் இருக்காரு. அதே சமயத்தில் மல்லி எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க, விஜய் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லணும் உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் வெண்பா இல்லாத சமயத்தில் நான் இந்த விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் சந்தோஷமாகவும் எடுத்துக்க முடியாது. இதை சந்தோஷப்படுறதா இல்லை கோவப்படுறதா, மறுபக்கம் என் பொண்ணை கண்ணன் வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள பல கேள்விகள் கவலைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரே காரணத்தை தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். இந்த விஷயங்களை நானும் ரெண்டு பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம். அந்த சமயத்தில் பேசினு இருக்கிற போது தான் இந்த ராஜேஸ்வரி காத்து வாக்கில் ஒரு பக்கம் அதை கலெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்ட ஒரு பக்கம் ஊதி விட்டா, அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் விஜய் மல்லி சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரி ஒரு லேடி 2 ஆளுங்க 4 குழந்தைங்க என்னோட சேர்த்து கடத்தி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களாலும் எப்படின்னா காப்பாற்றணும்டா, என்ன மாதிரி தானே அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க, அந்த குழந்தைங்களை காப்பாற்றியே தரணும், அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு வாங்கி தந்து கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் எந்த ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா வாங்க வர்றவங்க வாங்க மறுத்துறாங்க. இன்னும் 3 நாளில் வந்து எல்லா குழந்தைங்களும் கலெக்ட் பண்ணி போகிறதா பேசினிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது எல்லாத்தையும் தூரமாக நின்று ஐயோ அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அது விடுறா, அதை பற்றி கவலையப்பட வேணாம், இனிமேல் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடத்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணோம், அந்த பொண்ணு அடையாளம் இதான ஒன்று சொல்லணும். அந்த அளவுக்கெல்லாம் தெளிவில்லைக்கா அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, நாம் அந்த பொண்ணு வெளியே கூட்டிகிட்டு வந்ததே அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கும் போது வந்து கூட்டிகிட்டு வந்தோம், அது எதுவும் பார்த்துக்க மாட்டா, நீ சொல்கிறது எல்லாமே லாஜிக் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் பக்கம் மொத்தம் வந்து என்னதான் லாஜிக்காக நம்ம சொன்னாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக எல்லா டைமும் யோசிக்கிறா. அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கோசம் திரும்ப வந்தாலும் வருவா, சொல்ல முடியாது, நம்ம வேறு எதனா ஒரு இடம் லொக்கேஷனுக்கு மாறிடலாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது திடீர்னு ஒரு பக்கம் நான் போலீஸ் சவுண்டு கேட்குது, ஆரன் சவுண்டு, உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா துண்டாக்கான துணியாக்கான ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மறுபக்கம் மல்லி இவங்க வந்து மாதம் அந்த இடத்துக்கும் என்ட்ரி கொடுத்துறாங்க. இதுக்கு மேலே அந்த என்ட்ரிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, இதுக்கப்புறம் எங்கள் ஆட்டம் தாண்டா, இனிமேல் எங்களோட ராஜ்யம் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் பரபரப்பாகவும் போயின்னு இருக்குது, அதே சமயத்தில் பதட்டமாகவும் போயின்னு இருக்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும், வழின்னு ஒன்று இல்லாமலாம் இருக்காது. இப்போ எதனா ஒன்று செஞ்சு நாம தான் இந்த இடத்துல நம்மள ஒரு பக்கம் நிரூபித்து காட்டணும் அப்படின்ற ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா. அதே சமயத்தில் இந்த தீபிகா இருக்காங்களே அவங்க வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாங்க, எல்லாம் போயிட்டு எல்லா குழந்தைகளும் ஒரு பக்கம் காப்பாற்றிட்டாங்க. மல்லி ஒரு குழந்தைய வந்து நான் கிட்னாப் பண்ணுறத தவறு செஞ்சேன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அது தவறு இல்லை, உன் குழந்தையால் தான் இப்போ எல்லா குழந்தையும் கிடச்சிருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் உன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் கபிலா, நாம் இனிமேல் இறங்கி ஆடலாம் கபிலா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்துலேயே மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி கண்டினியூ ஆகுமா ஆகாதா, இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அந்த சந்தேகங்களை விடை கிடைக்குமா அதான் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி இருக்காள், அவளை பார்த்து என்ன ராஜேஸ்வரி என்னை விஜய் பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு கனவு கண்டுருந்த போல உன் கனவெல்லாம் கனவு கோட்டை எல்லாமே ஒரு பக்கம் சரிஞ்சிச்சு போல, இதுக்கு தான் சொல்கிறது தன்வினை தன்னை சுடும்னு சொல்லிட்டு, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எனக்கு ஆபத்தை விளைவிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆபத்தை நான் உனக்கு விளைவிப்போம், உனக்கு திருப்பி அடிக்கிற அடி ஒரு அடி இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாகெல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா அது நம்ம எந்த பக்கம் போனாலும் குத்துதே குடையுதேனாலும் என்னங்க பண்ண முடியும், குத்துது குடையுது என்னதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், நடக்கிறதா நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம மொழியில் டேய் அடி வெளுத்து போடுவோம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க வந்து மல்லிகிட்ட வந்து பேசுகிறாங்க, மல்லி என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு, இப்படி தாங்க ஒரு சமயத்தில் போயின்னு இருக்குது. தீபிகா வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெளிவாக அழகாக சொல்லிடுறாங்க. தீபிகா சொன்ன அப்புறம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக தான் இருக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் நான் வரவிட மாட்டேன், மல்லி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, மல்லியோட கேரக்டர் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு, மல்லி ரொம்ப நல்லவ, நான் தான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். விஜய் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இப்பயாவது மல்லியை பற்றி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷப்பட, தீபகம் அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ இனிமேல் என் குடும்பத்தில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, இனிமேல் குடும்பமே சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன். அந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா, என்னென்ன நடக்க
நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் கூடிய இடையில எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கதாங்க போகுது. அது என்னவா இருக்கும் எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கும், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போம் அது கூட இன்னும் என்னென்னலாம் சேர்ந்து நடக்க போகுது, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் திரும்ப இந்த பிரச்சனையை இன்வால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ்அவே ஆப்ஷன் இருக்குங்க. என்னடா கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு யார் ஷேர் பண்ணுறாங்களோ அந்த நண்பர்களுக்கு அருமையான ஒரு கிஃப்ட்டு காத்துன்னு இருக்குது. அது என்ன கிஃப்ட் என்னன்ற விவரத்தை முழு வீடியோவாக அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த கிவ்அவே கண்டிப்பாக கிடைக்கப்படும். அந்த கிவ்அவே யார் யார் கிடைக்க போது, யார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. இன்றைக்கி ஆடி 18 யார் யாரெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. பணம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், எல்லாமே ஒரு பக்கம் சகஜமாக தான். ஒரு நான்வெஜ் செஞ்சுன்னு இருப்பாங்க, ஒருத்தவளை அதுக்கான வழி இல்லாமல் சோகத்தில் உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த டைம் வாழ்க்கை மாறுறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு உட்காந்து இல்லாமல் அது சுறுசுறுப்பாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பாதியை தேடி ஓடுங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் சிறந்ததாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you.